2 ஸ்டாப்புக்கு முன்னாடியே உங்க காலேஜ் பஸ் பிரேக் டவுன் ஆகி நிக்குது. ஆளுகளை அங்கேயே இறக்கி விட்டுட்டாங்க. நிஜமாவா சொல்றீங்க? நான் ஏங்க போய் சொல்லணும், உண்மையாவே பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பஸ் வராதாண்டி, வீட்டுக்கு திரும்பி போயிடலாமா? இல்ல, நீங்க வேணா போங்க, நான் காலேஜ் போகணும். வராத பஸ்ல எப்படி நீங்க காலேஜுக்கு போவீங்க? அத நான் பாத்துக்கிறேன். இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசாத அரசி. நீ காலேஜுக்கு போயே தீரணும்னா நான் வேணும்னா உன்னை டிராப் பண்ணட்டுமா? ஏன் கூட வரியா பைக்ல? நீங்க எதுக்கு என்ன டிராப் பண்ணணும்? எனக்கு எங்க அப்பா இருக்காரு, 3 அண்ணனுங்க இருக்காங்க. நான் ஃபோன் பண்ணா அடுத்த நிமிஷமே வந்து கூட்டிட்டு போவாங்க. உதவி பண்ணலாம்னு நினைச்சேன், அதுக்கே எவ்வளவு கோவப்படுற? உங்க உதவியெல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. நம்ம 2 குடும்பத்துக்கும் பிரச்சனை தான், சண்டை தான். அதுக்காக நம்மளும் சண்டை போடணும்னு இல்லையே. என்னதான் இருந்தாலும் நீ என் மரப்பொண்ணு தானே. என்கிட்ட கொஞ்சம் நல்லா தான் பேச. எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பமே இல்ல. தயவு செஞ்சு கிளம்புறீங்களா? பஸ் ஸ்டாப் அரசாங்கம் கட்டினது, பொது சொத்து. யாரு வேணா நிக்கலாம். அப்ப பேசாம நில்லுங்க, என்கிட்ட பேசாதீங்க. பேசாம நிக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா நீ பக்கத்துல இருக்கும்போது பேசாம இருக்க முடியல. எனக்குமே உங்க வீட்டு ஆளுங்க கூட சண்டை போடணும்லாம் இல்ல. கதிரும் ராஜியும் திடுதிப்புன்னு கல்யாணம் பண்ணதும் ஊருக்காரங்களாம் எங்க குடும்பத்தை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அரசி. அதனாலதான் எங்க அப்பாவும் பெரியப்பாவும் உங்க வீட்டு ஆளுங்க மேல ரொம்ப கோபம் ஆயிட்டாங்க. அந்த சூழ்நிலையில என்னால எதுவுமே பண்ண முடியல அரசி. நான் எங்க வீட்டு பக்கம் தானே நின்னாகணும். அதைத்தான் நானும் பண்ணேன். அதனாலதான் உங்க வீட்டு ஆளுங்களோட சண்டை போட்டேன். மத்தபடி உங்க வீட்டு ஆளுங்க மேல எனக்கு வெறுப்பெல்லாம் இல்ல அரசி. ஓ, அப்போ கதிரன கல்யாணத்துக்கு பிறகுதான் நீங்க சண்டை போட தொடங்குனீங்க, அப்படிதானே? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே நீங்க சண்டை மட்டும்தான் போட்டிருக்கீங்க. அது என்னமோ சரிதான். ஆனா நம்ம 2 குடும்பமும் ஒத்துமையா இருக்கணும் தான் நானும் நினைக்கிறேன். நீங்க தானே? நம்பிட்டேன். இல்ல அரசி, நிஜமா தான் சொல்றேன். அதுக்கு நான் ஒரு வழி கூட கண்டுபிடிச்சிருக்கேன் அரசி. நீ கோவப்படக்கூடாது, நான் சொல்றத கேக்குறியா? அரசி, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?